மசாலா அதிகமாக இல்லாமல் பாவக்காய் ஃப்ரை பார்க்கலாமா? முதல்ல நான் வெறும் மிளகாய் தூள் நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூனே போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ வந்து உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து தண்ணி கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் பாவக்காய் பாருங்கள் குட்டி குட்டியாக, அதாவது ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டு இப்போ மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. மேரினேட் பண்ணி ஒரு 1/2 hour, அப்படி இல்லைன்னா நீங்கள் மார்னிங் மேரினேட் பண்ணி வச்சுட்டு மதியம் வந்து பொரிச்சிக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி பூண்டு இதுக்கு தேவையில்லை. இது ஒரு மாதிரி டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா மேரினேட் பண்ணி அப்படி டைம் இல்லைன்னா ஒரு 1/2 hour ஊற விட்டுருங்க. டைம் இருந்தனால காலையிலே மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுட்டு வெளியவே வச்சுருங்க. மதியம் பொரிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இன்கேஸ் நாளைக்கு பொரிக்கிற மாதிரி இருந்தால் மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ வேறு நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றி இது போட்டுருவாங்க. எடுத்த உடனே திருப்பாதீங்க. கொஞ்சம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பங்க. இல்லைன்னா அந்த மசாலா எட்டாமல் வராது, உதிராமல் வராது. ஸோ நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறமா பாருங்கள். இப்போ நான் திருப்புறேன் பாருங்கள். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா திருப்புங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மசாலாலாம் பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கு அடி சாதம் வீட்டுக்காரத்துக்கு காம்பினேஷன் தயிர் சாதத்தோடு சாப்பிட ஒரு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கிரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி சூப்பராக இருக்கும்.